ஒரு வயதான முதியவர் தர்மம் கேட்டு சென்றாராம். முதல் வீட்டில் இருந்த பெண்மணி விளையாண்டு கொண்டிருந்த தம் மகளை கூப்பிட்டு தர்மம் செய்ய சொன்னாலாம். அடுத்த வீட்டுக்கும் போய் தர்மம் கேட்டாராம். அந்த வீட்டு பெண்மணியும் விளையாண்டு கொண்டிருந்த தம் மகளை கூப்பிட்டு தர்மம் செய்ய சொன்னாலாம். மறுநாள் தர்மம் கேட்ட அந்த முதியவர் ராஜாவோட வஸ்திரம் அணிந்து அதே வீட்டுக்கு வந்தாராம். முதல் வீட்டுக்கு வரும்போது அந்த பெண்மணிக்கு பொற்சங்கிலிகள் கொடுத்தாராம். அதை பார்த்து கொண்டே இருந்த பக்கத்து வீட்டு பெண்மணி, ராஜா, நேற்று நானும் உங்களுக்கு தர்மம் செய்தேன், அப்போது எனக்கு பொற்சங்கிலி பரிசு உண்டான்னு சொல்லி கேட்டாலாம். அப்போ ராஜா சொன்னாங்களாம், 2 பேர் செய்த செயலும் ஒன்று தான், ஆனால் நீங்கள் செய்ததோட நோக்கம் வேற அப்படின்னு சொன்னாராம். அவளுடைய நோக்கத்திற்கு கிடைத்த பரிசு தான் அந்த பொற்சங்கிலி, உங்களுக்கு என்னால் தர முடியாதுன்னு சொல்லிடுவாராம். முதல் வீட்டு பெண்மணி தன் மகளும் தன்னை போல வருங்காலத்தில் தர்மம் செய்யணும் அந்த நோக்கத்தோடு அவங்க தர்மம் செய்ய வச்சாங்க. ஆனால் இந்த 2வது வீட்டு பெண்மணி தன்னுடைய கைகள் பெரிய கைகள், தான் மகளோட கை தான் சின்ன கை, அவள் கையால் அள்ளும்போது கொஞ்சமாக அள்ளுவா, அந்த எண்ணத்தோட அவளை தர்மம் செய்ய வச்சாங்களாம். ஸோ செய்கிற செயல் ஒன்றாக இருக்கலாம், அது நல்ல விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தில் நோக்கம் எப்படி இருக்குது? நாம் நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலனை பெற்றுக்கொள்வோம். உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.